நான் ரசியல், நாஸ்கோத்தின் இருட்டுப் பிள்ளை. ஓர் 1000 ஆண்டுகளாக நாஸ்கோத்தின் தூண்களில் பதிக்கப்பட்டு விழுந்த நகரமாய் மாறிய இடத்தில் லார்ட் கெய்ன் தனது பேரரசை கட்டியெழுப்பினார். அந்த இடம்தான் நாங்கள் வாழ்ந்த இருள். நாங்கள் அவரின் விசுவாசமான 6 துணைத் தலைவர்கள். நாங்கள் பூமிக்குள்ளிருந்து பிடிக்கப்பட்ட ஆத்மாக்கள். நாங்கள் வாழும் உடல்களுக்கு உயிர் கொடுத்தது இருண்ட உலகின் தீ. நாங்கள் உருவாக்கிய ஆயிரக்கணக்கான வாம்பயர் படைகள் நாஸ்கோத்தை வென்றன. மனிதர்கள், அவர்கள் ஒரு நூற்றாண்டுக்குள் அடிமைகளாக மாற்றப்பட்டனர். கொஞ்சம் எதிர்ப்பு இருந்தது, சில புனித போர் தொடர்ந்தது. ஆனால் அது எல்லாம் நம்மை சலிப்பூட்டும் சிரித்தல்களாகவே மாறிவிட்டது. நாங்கள் உருவாக்கியது ஒரு புதிய யுகம். பில்லர்ஸை சுற்றி நாங்கள் உருவாக்கிய கட்டடங்கள், ஆழ்ந்த புகையுடன் விண்ணை மூடிய நெருப்பு கொளுத்திகள், சூரியனின் ஒளியை மறைக்கும் வானத்தை உருவாக்கினோம். மனிதர்களுக்கு பஞ்சாயத்து கிடையாது. நாங்கள் இந்த உலகம் நமக்கே. ஆனால் வெற்றியின் உச்சியில் கூட ஒரு வெறுமை. நாங்கள் பகைமைகளை அனுமதித்தோம். குறுநிலை வாம்பயர்களை போட்டி விடுத்தோம். அவர்கள் சண்டை போட்டால் நாங்கள் பரிசு வைப்போம். யாராவது வென்றால் சந்தோஷமா பார்க்கலாம், இல்லையென்றால் எங்களுக்கே வேறொரு சதி செய்து வெற்றியை திருப்பி போடலாம். எப்போதும் நாங்கள் இருந்தோம். ஆலோசனை குழு, மேலே ஒரே தலைவர் கெய்ன். நான் ரசியல். என் சகோதரர்கள் இன்னும் அப்போதுதான் மேம்பட்டு வந்தனர். ஆனால் என்னை வித்தியாசமாக மாற்றியது என்னுடைய இறக்கைகள். ஆமாம், நான் பறக்க கற்றுக்கொண்டேன். அதுதான் என் குற்றம். என் தலைவருக்கு முன்னால் தான் என் உருவம் மேம்பட்டது. அதற்காகவே என் மரண தண்டனை. என் உடல் வேறுமாறு நடந்தது. என் சகோதரர்கள் என்னை பிடித்து மரண ஏரியில் வீசினார்கள். அந்த நீர்த்தொடுதல், அது ஒரு நரக அனுபவம். ஒவ்வொரு துளியும் என் தோலை உரிக்கும் அமிலம்தான். கீழே விழுந்தவுடன் ஒலி ஒன்று கேட்டது. முதல் நாளில் அது என் வேதனையின் மருதச்வரம் என்று நினைத்தேன். ஆனால் அது வேறு. அது ஏதோ ஒரு பழமையான சக்தி, ஒரு கோபம், ஒரு தியாக குரல். அதுதான் தி எல்டர் காட். அதை நான் உணர்ந்தேன். அது எனக்கு பல விஷயங்களை சொன்னது. உயிர்கள் எப்படி உருவாகின்றன, மரணம் என்ன, ஆத்மாக்கள் எங்கே செல்கின்றன, நாஸ்கோத்தை வாம்பயர்கள் எவ்வாறு சாபமிட்டார்கள். அது விரிவாக பேசியது. ஏனென்றால் அந்த வாம்பயர் பேரரசு எல்டரை உணவிழந்த நிலைக்கு கொண்டு வந்தது. பல நூற்றாண்டுகளாக அதற்காக ஊட்டமில்லாத பசி. அதற்கே நீதி தேவைப்பட்டது. அதனால் எனக்கு வாய்ப்பு கொடுத்தது. உன் பழைய சகோதரர்களை வீழ்த்து, கெய்னை எதிர்த்து. ஆனால் அதை நீ தரிசன உலகத்தில் செய்து முடிக்க வேண்டும். நான் மறுக்க முடியவில்லை. என் உயிர் எரிந்ததற்கும் என் நம்பிக்கைக்கான துரோகத்திற்கும் பதிலடி அவசியம்தான். நான் மீண்டும் திரும்பினேன். ஆனா இப்பொழுது மாறிய உருவத்தில். ஒரு உணவில்லாத படுகுழியான இடத்தில் பிறந்த உயிராக, என் பழைய சகோதரர்களை கிழிக்க வந்தவனாக. ரேத்தானின் சக்தி முன்னாள் உயிரின் மேல் பழிவாங்க வந்தது. இப்போதும் அவர்கள் அதே போன்று வாழ்கிறார்கள். ஆனால் நான் அவர்களை அழிக்க வேண்டும். அவர்கள் ஒவ்வொருவரையும் வீழ்த்தி எனது பழிவாங்கலை முழுமையாக்க வேண்டும். நாஸ்கோத் ஒரு மாயாஜால உலகம். பில்லர்களால் கட்டுப்படுத்தப்பட்ட சக்திகள். ஒவ்வொரு வாம்பயர் துணைத் தலைவரும் ஒரு பில்லரின் தூணாக இருந்தார். ஆனால் நாங்கள் அந்த தூண்களை கெடுத்தோம். உண்மையில் கெய்ன் தான் அந்த தூண்களின் சாபத்தையும் மீட்பையும் நிராகரித்தவர். அவர்தான் ஒருமுறை இயற்கையின் சமநிலையை மீறினார். அந்த சமநிலையே இப்போது உடைந்திருக்கிறது. இப்போது அந்த சமநிலையை மீட்டெடுப்பது எனது கடமை. இருள், பழி, மர்மம், அழிவு. இது ஒரு சாதாரண வீரனின் கதையல்ல. இது ஒரு ஆத்மாவின் வழிவழிப்பான பாதை. ஒரு நம்பிக்கைக்கான சோதனை. ஒரு தலைவரின் துரோகத்திற்கு எதிரான நியாயம். நான் ரசியல், மரணத்தால் அழிக்கப்பட முடியாதவன். என் உயிர் ஒரு சாபம். ஆனால் என் சாபமே என் சுதந்திரம். நாஸ்கோத்தின் அந்த மர்மங்களும் பாசிசமும் தலைவர்கள் மற்றும் தந்திரங்களும், இவையெல்லாம் ஒரு அழகான அரங்கம் போல. உங்களை உலுக்கும் அந்த ஆம்பியன்ஸ், உங்களை நிர்மூலமாக ஈர்க்கும் மியூசிக், கதையின் திகிலூட்டும் அத்தியாயங்கள் எல்லாம் இப்போது கதையின் ஒரு அங்கமாகவே இறங்குகிறது. இது ஒரு கேம் இல்லை, இது ஒரு உயிரெடுத்த நிஜம். நாங்கள் அன்று வாம்பயர்களாக இருந்தோம். இப்போது நான் தான் அதன் விழுந்த நிழல். அது என்னை அழிக்க நினைத்தது. ஆனால் நான் தான் அது மீண்டும் வந்த காரணம். நான் ரசியல். நான் தீயின் உள்ளே இருந்து எழுந்தவன். நாஸ்கோத்தை மீட்டெடுக்க என் பயணம் இப்போதுதான் தொடங்குகிறது.